பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதி யார் இந்த சாயிபுல்லா கசூரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல். இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் உலகம் முழுக்க இந்த நிகழ்வு கவனத்தில் இருக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனங்கள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணிகள் அங்கே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று தீவிரவாதிகளுடைய புகைப்படங்களாக வெளியாக அவங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. வேறொரு பகுதியில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 அப்பாவி மக்கள் பலியாகியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு. இது சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 2019 புல்வாமா அட்டாக், அது மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. அதில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதலாக இந்த பஹல்காம் தாக்குதல் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் எப்போவுமே அடிக்கடி இது மாதிரி தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிறது வாடிக்கையாக தான் இருந்துகிட்ருக்கு. அது ஒரு முழுமையாக அதை முடிவு கொண்டு வர முடியாத ஒரு சூழல் தான். மிகப்பெரிய சவாலாக இந்த நிகழ்வுகள்லாம் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்மூடித்தனமாக சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூரமான துப்பாக்கி சூட்டில் 28 பேர் பலியாகியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க இது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்சர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை எத்தனை பேர் இருந்தாங்க, இதோட பின்னணி என்ன, எந்த கேங் இதை பண்ணாங்க, எவ்வளோ நாள் பிளான் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா, இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவருடைய பின்னணி குறித்து ஒரு திடுக்கிடும் தகவலாம் இப்போது வெளியாகியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வெளியாகியிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படிங்கிற சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். அங்கே ஒரு அழகிய புல்வெளி படர்ந்த ஒரு பச்சை பச்சையில் என்று காட்சியளிக்கக்கூடிய ரம்மியமான பகுதி, இமயமலையினுடைய அடிவார பகுதி அப்படிங்கிறதால ரொம்ப குளுமையான ஒரு பகுதியாக இருக்குது. பஹல்காமில் பைசாரன் புல்வெளி அப்படிங்கிறது ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நடந்து போக மட்டும்தான் முடியும். அந்த பைசாரன் இந்த குன்று மலை இருக்குது இல்லையா, அங்கே ட்ரெக்கிங் போகிற மாதிரியான ஏற்பாடுகள் தான் இருக்கும். நடந்து மட்டும்தான் போக முடியும். வாகனங்கள் கொஞ்சம் தொலைவு மட்டும் தான் போகும். அதுக்கு பிறகு நடந்து குதிரை சவாரி அந்த மாதிரி தான் போக முடியும். வாகனங்கள்லாம் பயணிக்க முடியாது. அதனால் இந்த கோடை காலங்களில் பார்க்கும்போது அங்கே இந்தியா முழுக்க இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட அங்கே நிறைய பேர் வருவாங்க. முழுக்க ஜம்மு காஷ்மீர் இந்த பஹல்காம் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுலாவை நம்பி தான் அங்கே இருக்குது. வணிகம் அப்படிங்கிறது சுற்றுலா தான். சுற்றுலா மற்றும் ஆப்பிள் இதுதான் முக்கியமான ஒரு வருவாயாக அந்த பகுதியெலாம் இருக்குது ஜம்மு காஷ்மீரில். அப்போது அங்கே நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு 4 பயங்கரவாதிகள் அந்த பஹல்காம் அந்த பைசரன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பைன்மர காடுகள், அந்த காட்டிலிருந்து ஒரு 4 தீவிரவாதிகள் உள்ளே புகுந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி வருது அப்படின்னா, சுற்றுலா பயணிகள் நடந்து மட்டும் தான் போக முடியும், வாகனம் கிடையாது, குதிரை சவாரியோ இல்லை நடந்து மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது தீவிரவாதிகள் மட்டும் எப்படி வந்திருப்பாங்க? அப்போது நடந்தே வந்திருக்காங்க அப்படின்னா நடந்து வரும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? அவங்க வந்த பாதை எந்த பாதை? அங்கே ஏன் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு படையினரெலாம் யாரும் நிறுத்தப்படலையா? இப்படின்னு நிறைய கேள்வி. அப்போ நடந்தே வந்திருக்கானா, அவங்க எப்போ வந்தாங்க, எத்தனை நாட்கள் அங்கே பதுங்கியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுது. இந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மொத்தம் 28 அப்பாவி மக்கள் இயற்கையை ரசிப்பதற்காகவும் ஓய்வு நாட்களை செலவழிப்பதற்காக ஒரு மன நிம்மதிக்காகவும் அங்கே போயிருந்த 28 அப்பாவி மக்கள் பலியாகியிருக்காங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க உள்பட மொத்தம் ஒரு 12 பேர் அதில் காயமடைந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே காயமடைந்தவர்களாம் மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சையெல்லாம் அளிக்கப்பட்டு வருது. அவங்கள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட நேரில் போய் மீட் பண்ணி ஆறுதல்லாம் தெரிவித்தார். இந்த சம்பவம் நாடு முழுக்க இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கிய செய்தியாக இருக்குது. இப்போ காஷ்மீருடைய முன்னணி பத்திரிகைகள் எல்லாமே, செய்தித்தாள் எல்லாமே, காஷ்மீரில் இருக்கக்கூடிய செய்தித்தாள் எல்லாமே அவனுடைய ஃப்ரண்ட் பேஜை முழுவதுமாக கருப்பு நிறத்தில் அச்சிட்டு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு உடனடியாக நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நம்ம பக்கம் திரும்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாக்குதல் சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பாகிஸ்தான் பதில் கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்னுடைய இப்போ யார் தான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்னுடைய லக்சர்-இ தொய்பா எல்இடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய
லக்சர் இ தொய்பா அப்படிங்கிற அமைப்பினுடைய துணை பிரிவு, அதுக்கு ஒரு துணை பிரிவு இருக்குது. அந்த துணை பிரிவான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் அந்த அமைப்பு தான் இந்த தாக்குதல் சம்பவத்தை கொடூரமான ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மிக அரக்கத்தனம் வாய்ந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலை தொடர்புடைய 4 பயங்கரவாதிகளுடைய ஃபோட்டோ, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நேரில் பார்த்த அந்த ஐடென்டிஃபை வச்சு வரைஞ்சி அந்த ஃபோட்டோ வெளியிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை வரைந்த ஃபோட்டோவை அடிப்படையாக வச்சு தீவிரவாதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. ஃபோட்டோ மூலியமாக அவங்கள பிடிக்கக்கூடிய பணியில் இராணுவ வீரர்களாக தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க, போலீஸாரும் ஈடுபட்டிருக்காங்க. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர், அவர் பற்றிய மிக முக்கியமான தகவல் தான் வெளியாகிறது. அவரை தேடக்கூடிய பணி தான் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவருடைய பெயர் சாயிபுல்லா கசூரி அப்படிங்கிற காலித் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்களாம். அங்கே அவருடைய முழு பெயர் பார்த்தோம் அப்படின்னா சாயிபுல்லா கசூரி, அவனை காலித் அப்படின்னு தான் அந்த பகுதியில் இருக்கவங்களாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலித் லக்சர் இ தொய்பா அமைப்பினுடைய முக்கிய கமாண்டராக இருக்காராம். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வரக்கூடிய மேலும் 2 பேர் இந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் எல்லாமே உளவுத்துறை உறுதி பண்ணியிருக்காங்க. இதில் சாயிபுல்லா கசூரி லக்சர் இ தொய்பா அமைப்பினுடைய நிறுவனர் ஹபீஸ் சையத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் சாயிபுல்லா கசூரி திட்டத்தின் கீழ் இந்த தாக்குதல் முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது எதர்ச்சியாக உடனடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது, முன்கூட்டியே பக்காவாக பிளான் போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த பயங்கரவாத செயலுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கவங்க கூட உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல்லாம் வெளியாக இருக்கு. அதோட தீவிரவாதி சாயிபுல்லா கசூரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் பாகிஸ்தான்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கமாண்டராக சாயிபுல்லா கசூரி பயங்கரவாத அமைப்பினரால் புகழ்கிறாங்க. பயங்கரவாத அமைப்பினர் அவருக்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. லக்சர் இ தொய்பா அமைப்பினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கார் இந்த முக்கிய தீவிரவாதி. எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களுக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு வரதா சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீருடைய முக்கிய பகுதிகளில் பயங்கரவாதிகளை நிலைநிறுத்துவது, எல்லை கட்டுப்பாட்டு கோடுகளை தாண்டி ஊடுருவல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டம் போட்டு கொடுக்கறது, அந்த பணிகள் மூலமாக நம்ம நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக உளவுத்துறை அதிகாரிகள்லாம் தெரிஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட மிக கொடூரமான ஒரு நபராக தான் அந்த தீவிரவாதி இருந்திருக்கார். அவர் தான் மூளையாக செயல்பட்டிருக்கார். அப்போது அவனை தேடக்கூடிய பணிகள் தான் மிக தீவிரமாக நடைபெற்று வருது. இந்த சம்பவம் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மதங்களை கடந்து அதே போன்று மனிதநேயமற்ற ஒரு இரக்கமான ஒரு செயலாக இந்த செயல் பார்க்கப்படுது. இது முழுக்க இந்த செயலுக்கான காரணம் என்ன? பொதுவாக ஜம்மு காஷ்மீர் இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாக தான் ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்குது. அடிக்கடி தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்தோ இல்லாட்டி நம்முடைய பார்டரில் இருந்து அண்டை நாட்டிலிருந்து நிறைய தீவிரவாதிகள்லாம் ஜம்மு காஷ்மீர் வழியாக உள்நுழைந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் அப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் வழக்கத்தை விட பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி கோடை சீசனில் வரும்போது, கோடை காலத்தில் வரும்போது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு போட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக சுற்றுலா பயணிகள்லாம் அந்த பனிக்காலங்களில் தான் அதிகமாக இந்த தீவிரவாதிகள் எல்லாமே பனிக்காலங்களில் ஈஸியாக ஊடுருவல் பண்ணுவாங்களாம். ஏன்னா இந்த பனி டைமில் ஃபுல்லாகவே மூடி இருக்கும். அப்போது உள்ளே வரும்போது பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது, ரொம்ப பதுங்கிறதுக்கான சூழலும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தீவிரவாதிகள் உள்ள நுழைகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கூடுதல் இராணுவத்தினரெல்லாம் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ரொம்ப சாவகாசமாக இந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு கேள்வியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்காங்க, அதுவும் ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் இருக்குது அப்படின்னா அங்கே அதிகமான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற பஹல்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் யாருமே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. வந்த தீவிரவாதிகள் எல்லாமே பெண்களையும் குழந்தைகளையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்களை மட்டுமே அவங்க டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. 28 பேர் அப்பாவி பொதுமக்கள் 28 பேர் பலியாக இருக்காங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அவங்க தீவிரவாதிகளும் நடந்து தான் வந்திருக்காங்க, அங்கே நடந்து மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது தீவிரவாதிகளும் பொறுமையாக நடந்தே வந்திருக்காங்க.
அங்கே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க, 28 பேரை கொண்டு இருக்காங்க, பல பேர் காயமடை செஞ்சுருக்காங்க, அதுக்கு பிறகு நடந்தே போயிருக்காங்க. இது இந்த அளவுக்கு அவங்க உள்ளே வந்ததுலேருந்து இந்த சம்பவம் நடைபெற்றதுலேருந்து அதுக்கு பிறகு அவங்க போகிற வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டைமுங்கிறது ஒரு அதிகமாக தான் ஆகியிருக்கும். இல்லை ரொம்ப வேகமாக பண்ணியிருந்தாலும் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அதுக்கு எடுத்திருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துக்குள்ளாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்படையினர் உள்ளே வர முடியாத அளவுக்கான ஒரு சூழல், ஒரு கட்டமைப்பு தான் இருக்கா? எமர்ஜென்சினால் டக்குன்னு அங்கே ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பதற்றம் நிறைந்த பகுதிகளில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனடியாக தகவல் தெரிவித்துக்கான ஏற்பாடு இருக்கணும். அப்படி தகவல் தெரிவித்த உடனே அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லையா? தீவிரவாதிகள் ரொம்ப சாவகாசமாக உள்ளே வராங்க, துப்பாக்கி சுடுதல் நடக்கிறது, அப்பாவி மக்கள்லாம் இறக்குறாங்க, அதுக்கு பிறகு அவங்க தப்பிச்சும் போகிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த பதற்றமான ஒரு சூழல் அறிஞ்சிக்கிட்டு பாதுகாப்பு படையினர் யாரும் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. உடனடியாக இது அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த கேள்விகளுக்கு விடை காணும் வகையிலான நடவடிக்கைகள் இனி வரக்கூடிய காலங்களில் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது.